நமஸ்காரம் சோமயாஜி. நமஸ்காரம். நமஸ்காரம். தம்பதி சமேதராக உங்களை கோயிலில் காண்பது வியப்பாக இருக்கிறது. உண்மைதான் கேசவ சோமயாஜிகளே, இப்படி வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்போது நாங்கள் கோவிலுக்கு வந்ததும் முக்கியமான காரணமாகத்தான். பெரிய கண்டத்திலிருந்து என் மகன் தப்பித்து வந்திருக்கிறான். மேலும் இவரால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துவிட்டது என்று கேள்விப்பட்டு அதற்கு நன்றி தெரிவிக்கவே இந்த ஆதிகேசவனை தரிசிக்க வந்தோம். முதலில் எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். என்னம்மா இது? அவரை அடுத்து நீங்களும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, அதுதான் உன் அகத்காரர் நான் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று பலமுறை கூறிவிட்டாரே. விடுங்கள், ஏதோ இப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்று விதி இருந்திருக்கிறது. நாங்கள் செய்த அநீதியை விதி என்கிறீர். அப்படியிருந்தும் நீங்களும் உங்கள் மகன் ராமானுஜனும் செய்த மானசீக பூஜையாலேயே அந்த ஆதிகேசவனை தங்கள் அகம் தேடி வரும்படி செய்துவிட்டீர்கள். அது ஆதிகேசவனின் கருணையே அன்றி வேறொன்றும் இல்லை. அவன் நம்மிடமிருந்து ஒன்றை பறிக்கிறான் என்றால் அளவுக்கு அதிகமாக எதையோ அருளப் போகிறான் என்றே பொருள். எதையும் நல்லதென்றே எடுத்துக்கொள்ளும் மனோபாவம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட தங்களை போன்றவரை சந்தித்தாலே நாங்கள் செய்த பாவங்கள் தொலைந்து மன்னிப்பும் கிடைக்கும். மறுபடியும் ஆரம்பித்து விட்டீரா? மன்னிப்பு அது இது என்று சொல்கிறேன் சோமயாஜி, பல்லாயிரம் தடவை சொல்கிறேன். அப்படியாவது என் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன். சரி, ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? மிகவும் நன்றாக இருக்கிறான். பாடசாலையே கெதி என்று இருக்கிறான். ஆசிரியரும் அவனை விடமாட்டேன் என்கிறார். தன் அருகிலேயே எப்போதும் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ, தற்போது தங்களிடம் கல்வி கற்பதில்லையா அவன்? இல்லை நாராயணன், நான் தான் அவனுக்கு ஆரம்ப கல்வியை போதித்து வந்தேன். இப்போது அதற்கு அடுத்த உயர்கல்வியான வேதாந்த விஷயங்களை கற்கட்டும் என்ற மயூரவண்ணனிடம் கல்வி கற்க அனுப்பியிருக்கிறேன். அவனிடம் இருந்து நாங்கள் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட புத்திசாலியான குழந்தை அவன். ஆம் சுவாமி, தெய்வ அருள் பூரணமாக பெற்ற குழந்தை அவன். அதனால்தான் அனைவரின் நலனையும் விரும்புபவனாகவும் உயரிய சிந்தனை உடையவனாகவும் இருக்கிறான். சரி, ராமானுஜனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் மகன் எப்படி இருக்கிறான்? அவனை அழைத்து வரவில்லையா? அழைத்து வந்திருக்கிறோம். எங்கே அவன் லலிதா? நம்மோடு தானே இருந்தான். சுதர்சனா, 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 சுதர்சனா. அடடா, எங்கு சென்றான் அவன்? எங்களோடு தான் வந்து கொண்டிருந்தான் சோமயாஜி. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? பதற்றப்படாதீர்கள், அவன் எங்கும் சென்றிருக்க மாட்டான். லலிதா, அவனை நீ கையை பிடித்து அழைத்து வரவில்லையா? நாம் வந்தது காட்டு வழியாயிற்று. நம் பேச்சில் அவனை மறந்து போனோமே. கவலைப்படாது இருங்கள், அவன் எப்படியும் கிடைத்து விடுவான். சரி, வந்த வழியே தேடி போய் பார்ப்போம். அந்த ஆதிகேசவனின் துணை எப்போதும் நமக்குண்டு. வாருங்கள் காந்திமதி. அப்பா சுதர்சனா, இந்த அடியவன் வரதனுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய முதல் உந்துதல் திருமழிசையில் வீற்றிருக்கும் ஆதி ஜெகநாத பெருமாளும் யோகத்தில் வீற்றிருந்த பார்கவ குல சித்த புருஷரும் ஆழ்வாருமான திருமழிசை பிரானுமே. அதனாலேயே என் தந்தை பார்கவதாசன் என்றே என்னை அழைப்பார். அந்த திருமழிசை பிரான் பல சமய நெறிகளை கடைபிடித்து பின் இறுதியில் அந்த கேசவனுக்கு ஆட்பட்டு பரம வைணவராக மாறி அருளி செய்த பாசுரத்தை உனக்கு முதல் பாசுரமாக நான் ஆரம்பிக்கிறேன். எங்கே நான் சேவிப்பதை அப்படியே நீயும் சேவிப்பாயாக. தங்கள் உத்தரவுப்படியே குருதேவா. நான் முகனை நாராயணன் படைத்தான். நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான். நான் முகனை நாராயணன் படைத்தான். நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை
அருமை திருக்கட்சி நம்பிகளே, மிகவும் அருமை. பாசுரம் சேவித்தது அருமைதான் சோமயாஜிகளே, ஆனால் அது முறையோடு நடக்க வேண்டும் அல்லவா? அது நாராயணன் சுவாமிகளே, அடியேன் எவ்வளவோ எடுத்துச் சொன்னேன் சுதர்சனனுக்கு. தந்தையிடம் அனுமதி பெற்றவுடன் என்னிடம் பாசுரங்களை கற்கலாம் என்று சொன்னேன். ஆனால் தங்கள் மகன்தான் பிடிவாதமாக... பிடிவாதம் பிடித்தால் சோமயாஜிகளே நீங்களே சொல்லுங்கள். இவன் சிறுவன், குழந்தைத்தனமாக நடந்து கொள்வான். நான் அப்படி செய்ய முடியுமா? எதையும் முறையோடு செய்ய வேண்டாமா? இதில் என்ன முறைகள் இருக்கிறது நாராயணா? இருக்கிறது. லலிதா, அந்த அர்ச்சனை தட்டை இப்படி கொடு. இந்தாருங்கள். சுவாமி, இதை முதலில் பிடியுங்கள். என்ன சுவாமி இதெல்லாம்? குருதட்சணை சுவாமி, குருதட்சணை. குருதட்சணை இல்லாமல் பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இதை குருதட்சணையாக பெற்றுக்கொள்ளுங்கள். சுதர்சனா, ஏன் நின்று கொண்டே இருக்கிறாய்? ஆசானிடம் இதை கொடுத்து அவர் காலில் நமஸ்கரித்து அவரது ஆசைகளை பெற்றுக்கொள். இந்தாருங்கள். வாங்கிக் கொள்ளுங்கள் குருதேவா. வாங்கிக் கொள்ளுங்கள் திருக்கட்சி நம்பிகளே. போதுமப்பா, எழுந்திரு சுதர்சனா. சுவாமி, பெருமாளுக்கென்று கொண்டு சென்ற அர்ச்சனை தட்டை இந்த அடியவனுக்கு கொடுத்து விட்டீரே. ஒன்றும் தவறில்லை திருக்கட்சி நம்பிகளே. அந்த ஆதிகேசவன் தனக்கென்று கொண்டு வந்ததை தன் அடியரான பாகவதர்களுக்கு சந்தர்ப்பவசத்தால் கொடுக்க நேர்ந்தால் அதை கண்டு பெரிதும் முகப்பான். அதுவும் உமக்கு குருதட்சணையாக கொடுத்தேன் என்றால் அவன் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. அவர் சொல்வது முற்றிலும் சரியே. தாங்கள் சிறிதும் குழப்பமடைய வேண்டாம். திருக்கட்சி நம்பிகளே, தாங்கள் என் மகனுக்கு பாசுரம் சொல்லிக் கொடுப்பதில் எங்களுக்கு பூரண சம்மதமே. இது யாரும் இனி குறுக்கே வருவதற்கில்லை. ஆம் சுவாமி, தாங்களே எங்கள் மகனின் ஆசான். இவனின் ஆசையை தாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். சோமயாஜிகளே, எனக்கு மேலும் ஒரு ஆசை. சொல்லுங்கள் நாராயணன். என் மகன் ஒருவனுக்கு மட்டும் என்றில்லாமல் நம் ஊரில் பாசுரத்திற்கென்று தனி வகுப்புகள் ஏற்பட வேண்டும். அதன் மூலம் செம்மொழியாம் தமிழ் பாசுரங்களின் தேமதூர ஒலி எங்கும் கேட்க வேண்டும். பாமரர்களும் அதை செவிசாய்த்து பயனுற வேண்டும். அந்த பாசுர வகுப்பு நம் திருக்கட்சி நம்பிகளின் தலைமையில் நடக்க வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆஹா, மிக நல்ல யோசனை. இதுவரை யாரும் சிந்திக்காத யோசனை. உடனே சரியென்று சொல்லுங்கள் திருக்கட்சி நம்பிகளே. என்ன சோமயாஜி, நீங்களும் இவரோடு சேர்ந்து கொண்டு... அவர்கள் ஒன்றும் தவறாக எதுவும் சொல்லவில்லையே. நல்ல விஷயம் எங்கும் பரவ வேண்டும் என்கிறார்கள், அவ்வளவுதான். ஆம் நம்பிகளே, கடல் அலை ஒளி போல் அனைவரின் செவிகளிலும் திராவிட தமிழ் வேத ஒளி. இதை நினைக்கும் போதே ஆஹா, எங்கள் மனமெல்லாம் குளிர்கிறதே. ஏதேது திருக்கட்சி நம்பிகளே, நாங்கள் நடத்தும் வகுப்புகளில் இனி சிஷ்யர்களின் வரவு மிகவும் குறைவாகிவிடும் போலிருக்கிறதே. திருக்கட்சி நம்பிகளின் தமிழ் பாசுர பாடம் ஸ்ரீபெரும்புதூர் முழுவதும் இனி ஒலிக்கப் போகிறது. போதும் சோமயாஜி, போதும். அடியேன் ஏதோ தெரிந்த அளவிற்கு பாசுரங்களை பாடிக்கொண்டு திரிகிறேன். அதற்காக பாசுர வகுப்பு எடுக்கும் அளவிற்கு இந்த அடியவன் தகுதியுடையவன் அல்ல. மேலும் காஞ்சி சென்று அந்த வரதனுக்கு கைங்கரியம் செய்யும் வரை வேறு எதையும் இந்த அடியவன் சிந்திப்பதில்லை. அதுவும் தாங்கள் கூறும் பணி மிகவும் உயர்வானது. ஒரு முறை தொடங்கிவிட்டால் பின்னர் தொய்வில்லாமல் அப்பணி தொடர்ந்து செவ்வனே நடக்க வேண்டும். அடியேனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், பின்னாளில் இம்முயற்சி யாரால் கைகூடும் என்றால் உங்கள் மகன் ராமானுஜனால் தான் கைகூடும். அந்த தகுதி அவனுக்கு இருப்பதாக அடியேன் கருதுகிறேன். பல பேருக்கு கடினமாக தோன்றுவதை அவன் மிகவும் சுலபமாக நடைமுறைப்படுத்தி காட்டப் போகிறான். அதுவரை அடியேன் இவ்வழியாக செல்லும் பொழுது ஏதோ ஒன்றிரண்டு பாசுரங்களை சுதர்சனனுக்கு கற்றுத்தருகிறேன். மற்றபடி மக்களுக்கு சத்விஷயங்களை போதிக்கும் தகுதியும் திறமையும் நிச்சயம் இந்த அடியவனுக்கு இல்லை. சரி, நேரமாகிவிட்டது. காஞ்சி பேரருளாளன் எனக்காக காத்துக் கொண்டிருப்பான். சுதர்சனா, சுவாமி, இதை என் அன்பளிப்பாக வைத்துக்கொள். அப்படியே செய்கிறேன். நான் விடைபெறுகிறேன். வாருங்கள். வாருங்கள். வருகிறேன். சரி நம்பிகளே.
கைங்கரிய சிரேஷ்டராக என்றும் திகழ பெருமாள் அருள் புரியட்டும். சௌபாகியவதியாக திகழ்வாய். எழுந்திருங்கள். என்ன திருமலை நம்பி, இந்த நேரத்தில் வந்திருக்கிறீர்கள்? சுவாமி, தங்கள் கிருபை எப்போதும் எங்களுக்கு இருக்கிறது. தங்களை தரிசிக்க வேண்டும் என்று சிந்தனையில் தோன்றிவிட்டால் பின் நேரம் காலம் ஏது. தற்போது அடியேன் உன் சிந்தையில் தோன்றிய காரணம் என்னவோ? சுவாமி, தங்களிடம் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை தெரிவித்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். சமீபத்தில் பல விஷயங்கள் மனதிற்கு சங்கடமாகவும் அதன் பின் அனுகூலமாகவும் நடந்துவிட்டது. அப்படியா? எங்கு? திருமலையிலா? இல்லை சுவாமி, திருப்பெரும்புதூரில். ஓஹோ, இளையாழ்வான் ராமானுஜன் ஊர் என்று சொல். எப்படி இருக்கிறான் உன் மருமான்? இன்னும் அவனுடைய ஜாதகம் அடியேனின் மனதில் நிழலாடிக் கொண்டுதான் இருக்கிறது. சரி, சங்கடம் என்கிறாய், அனுகூலம் என்கிறாய், என்னவாயிற்று சொல். சுவாமி, சில நாட்களுக்கு முன்பு அக்ரஹாரத்திற்கு வெளியே சேர்ந்த வெற்றுச் சிறுவனை தொட்டு தூக்கிவிட்டான் ராமானுஜன். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் சுவாமி. திருமலை நம்பிகளே, என்ன இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டான் உங்கள் மருமகன்? இப்படிப்பட்ட அனாச்சாரமான காரியத்தை யாரும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்களே. திருக்கோஷ்டி நம்பி, என்ன காரணத்திற்காக ராமானுஜன் அப்படி நடந்து கொண்டான் என்று இன்னும் திருமலை நம்பி சொல்லி முடிக்கவில்லையே. அதற்குள் ஏன் அவசரப்பட்டு ஏதேதோ பேசுகிறாய்? நீ மேற்கொண்டு சொல் திருமலை நம்பி. ஆற்றில் குளிக்கப் போயிருக்கிறான் ராமானுஜன். அப்போது வேறு படித்துறையில் குளித்துக் கொண்டிருந்த வேற்றுச் சிறுவன் ஒருவனுக்கு வலிப்பு நோய் வந்திருக்கிறது. பக்கத்தில் அந்த சிறுவனை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. சாதாரணமாகவே வலிப்பு வந்தால் சமாளிப்பது மிகவும் கடினம். இதில் அந்த பிள்ளையாண்டான் ஆற்று தண்ணீரில் வேறு இருந்திருக்கிறான். இதை பார்த்த ராமானுஜனுக்கு மனம் பதறி அவனை தொட்டு தூக்கிவிட்டான். மனிதநேயம் இருக்கிற யாராலும் மனம் பதைக்காமல் இருக்க முடியாதே. அதனால்தான் தொட்டு தூக்கி விட்டானா? ஆமாம் சுவாமி, தொட்டு தூக்கியது மட்டுமல்ல, அந்த பிள்ளையின் உயிரையும் காப்பாற்றி விட்டான். என்ன திருக்கோஷ்டி நம்பி, இப்போது என்ன சொல்ல நினைக்கிறாய்? இதில் வேறு மாதிரி நினைப்பதற்கு ஒன்றுமில்லை சுவாமி. ஓர் உயிருக்கு ஆபத்து என்று வரும்போது மற்றவற்றை எப்படி மனதில் கொள்ள முடியும்? சரியாகச் சொன்னாய் பெரிய நம்பி. இந்த மாதிரி சமயத்தில் குலாச்சாரம் பார்த்து கொண்டிருந்தால் பின் மனிதநேயம் என்பதற்கே உயிரில்லாமல் போய்விடுமே. இந்த வயதில் எத்தனை கருணை உள்ளம்! ஒரு நாழிகை தாமதித்திருந்தாலும் ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த எதிர்காலமே போயிருக்குமே. இதற்காக எல்லோரும் ராமானுஜனை பாராட்டி கொண்டாட வேண்டாமா? இதை யாரும் அங்கு ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை சுவாமி. ஆனால் அதற்கு பின் நடந்த சம்பவம் பாவம் மாப்பிள்ளை சோமயாஜியின் குடும்பத்தையே சங்கடப்படுத்திவிட்டது. அடடா, வேறென்னமா சங்கடம்? அது சுவாமி, ஒரு பிள்ளையை ராமானுஜன் காப்பாற்றினான் என்று சொன்னேன் அல்லவா? அந்த பிள்ளை கோவில் வாசலில் நின்று பெருமாளை நினைத்துக் கொண்டு ஒரு சமயம் நின்றிருக்கிறான். பெருமாள் தான் ராமானுஜன் ரூபத்தில் வந்து காப்பாற்றியதாக எண்ணியிருக்கிறான். அந்த சமயத்தில் அங்கு வந்த ராமானுஜன், வாசலிலேயே ஏன் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாய்? வா, உள்ளே சென்று பெருமாளை சேவிக்கலாம் என்று அந்த வேற்றுச் சிறுவனை கோவில் உள்ளே அழைத்து சென்று விட்டான். இது நிச்சயம் தேவையில்லாத வேலைதான். இதை எப்படி எளிதாக எடுத்துக்கொண்டார்களோ அந்த அக்ரஹாரத்தில். சற்று பொறு திருக்கோஷ்டி நம்பி. ஏதேது திருமலை நம்பி, ராமானுஜன் பெரிய புரட்சிக்காரனாக இருப்பான் போலிருக்கிறதே. இதில் கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது சுவாமி? குலாச்சாரத்திற்கு விரோதமாக இந்த ராமானுஜன் ஏதேதோ பண்ணிக்கொண்டே போவானேன்.
இதெல்லாம் வம்பை விலை கொடுத்து வாங்கும் வேலைதான். கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆகிவிட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஊர் பஞ்சாயத்து கூடி மாப்பிள்ளை சோமயாஜி குடும்பம் திருப்பெரும்புதூர் கோயிலுக்குள் ஓராண்டு காலத்திற்கு பிரவேசிக்க கூடாது என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அடடா, அப்புறம் என்னவாயிற்று? பாவம் மாப்பிள்ளை மனவேதனையின் உச்சிக்கே போய்விட்டார். ஆனால் தன் பிள்ளை ராமானுஜனை எதுவும் கோபித்துக் கொள்ளவில்லை. காரணம், ராமானுஜன் செய்ததை தவறாக நினைக்கவில்லை. சிறு பிள்ளைகள் மனதில் தொன்று தொட்டு கடைபிடித்து வரும் நடைமுறைகள் எல்லாம் புரிந்திருக்கவில்லை. எனவே இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று எவ்வளவோ மன்றாடி பார்த்தும் ஒன்றும் பிரயோஜனமில்லை. பாவம், கிட்டத்தட்ட பல மாதங்களாக சோமயாஜி குடும்பம் பெருமாளை தரிசிக்க முடியாத நிலை. மிகவும் சங்கடமான நிலைதான் இல்லையா சுவாமி? ஆமாம் மலராண்டான். பெருமாளின் திருவுள்ளத்தில் வேறு ஏதாவது விசேஷ காரணம் இருக்கும். தாங்கள் குறிப்பிட்டது போல்தான் நடந்தது சுவாமி. சில நாட்களுக்கு முன்பு கோயில் உற்சவம் நடந்தது. அப்போது புறப்பாடு கண்டருளிய பெருமாள் ஒரு லீலை செய்தான். அதானே பார்த்தேன். ஆவல் ஜாஸ்தியாகிறது. சொல் சொல். சோமயாஜி நகத்திற்கு சமீபத்தில் பெருமாளை ஏலப்பண்ணி கொண்டு வரும்போது பெருமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. செய்வதறியாது திகைத்து பெருமாளை மழையில் நனையாமல் பாதுகாக்க நினைத்து திருப்பாத தாங்கிகள் தங்கள் அருகில் இருந்த திண்ணையில் அமர்ந்தருள பண்ணியிருக்கிறார்கள். அந்த திண்ணை வேறு யாரகத்து திண்ணையும் அல்ல, நம் சோமயாஜி அகத்து திண்ணைதான் சுவாமி.